முத்து காரை விட்டு இறங்குன உடனே ஆஸ்பத்திரியில அன்னைக்கு பார்த்த அக்காவை முத்து பாக்குறாரு. அந்த அக்கா சொல்றாங்க அவர் வீட்டுக்காரர்கிட்ட, இந்த தம்பி தான் நம்ம பொண்ணையே காப்பாத்தினான், அதனாலதான் இந்த தம்பிக்கு நான் போன் பண்ணி வர வச்சேன். முத்து கேக்குறாங்க அந்த அக்காவை பார்த்து, உங்க பொண்ணு நல்லா இருக்குல்ல? அதுக்கு அந்த அக்கா வா தம்பின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. முத்து வீட்டுக்குள்ள போன உடனே பொண்ணு நல்லா இருக்கியான்னு கேக்குது. முத்து கேக்குறாரு, என்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பொண்ணோட அப்பா சொல்றாங்க, ஆசைப்பட்டவனைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் என் பொண்ணுக்கு. முத்துவை பார்த்து பொண்ணோட அப்பா சொல்றாங்க, என்னை பத்தி மாத்திரமே நான் யோசிச்சுட்டேன், என் பொண்ணை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. பொண்ணும் பையனும் முத்துவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. முத்துவும் சந்தோஷமா வாழ்த்துறாரு பொண்ணையும் பையனையும். அப்ப முத்துவுக்கு அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் பாக்குறப்ப சீதா அருண் மாதிரி தெரியுது. அவங்களும் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. பொண்ணோட அம்மா சொல்றாங்க முத்துவை பார்த்து, இன்னைக்குதான் என் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறா, இன்னொரு அண்ணனா நினைச்சு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கா அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க முத்துவை பார்த்து. பொண்ணையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு கார்ல. இத முத்து தூரமா நின்னு பாக்குறாரு. அந்த பொண்ணு சீதா மாதிரியே முத்துவுக்கு தென்பட்டுக்கிட்டே இருக்கு. முத்து அந்த காரை ஓட்டிட்டு போறாரு. பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா பேசிக்கிட்டு வர்றத கேட்டுக்கிட்டே இருக்காரு முத்து. வண்டியையும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பொண்ணையும் மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுல விட்டுட்டு சீதாவுக்கு புடவை எடுத்துட்டு வர்றாரு முத்து. சீதா வீட்டுக்கு போறாரு. முத்து சொல்றாரு, இதுல பட்டு புடவை இருக்கு சீதா, எடுத்துக்கோ. சீதா சொல்றாங்க, எதுக்கு மாமான்னு சொல்லிட்டு புடவைய வாங்கிக்கிறாங்க. முத்து சொல்றாரு, அருண் வீட்டுல இருந்து வர சொல்லுமா பொண்ணு பாக்குறதுக்கு. சீதா, நீ அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதம்மா. சீதாவோட அம்மா சொல்றாங்க அழுதுகிட்டு, மாப்பிள்ள உண்மையதான் சொல்றீங்களா? முத்து சொல்றாரு, அத்தை அவங்க வீட்டுல இருந்து பேச வர சொல்லுங்க அத்தை நாளைக்கு. சீதாவுக்கு அருணையே பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இத கேட்ட உடனே சீதா தலை குனிஞ்சுக்கிட்டே அழுகுறாங்க மனசுக்குள்ளேயே. நாளை சந்திப்போம்.